வானிலை உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிய வானிலை அறிக்கையை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் எப்படியாப்பட்ட மழை பதிவாகிக்கிட்டு இருக்கு. காலையிலிருந்தே டெல்டா மாவட்டங்களிலும் தெற்கு டெல்டாவில் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு. ஒரு வடகிழக்கு பருவமழையில் எந்த மழை பொஞ்சா எப்படி இருக்கும் அந்த மழைப்பொழிவு இருக்கிறத பார்க்க முடிகிறது. வரலாறு காணாத மழைப்பொழிவு ஜூன் மாதங்களில் குறுகிய நேரத்தில் அதீத மழை பொழிவு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, குறுகிய நேரத்தில் அதீத மழை பொழிவு பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. அதீத மழை பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இன்று எந்தெந்த பகுதிகள் மழையில் முன்னிலை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, மழையுடைய நீட்சி அப்படின்றது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். அடுத்த 12 மணி நேரம், இப்போ டைம் பார்த்திங்கன்னா நேரம் 2 மணிக்கிட்ட ஆகுது. அடுத்த 12 மணி நேரத்தில் மழையானது பொழியக்கூடிய பகுதிகள் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த பகுதிகளுக்குமே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் கூறிவிட முடிகிறது. டாப் இடத்தை முந்துகின்ற பகுதிகளாக வடக்கு வடகடலோர பகுதிகள் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. வடக்கு வடகடலோர வட உள் மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவு அடுத்த தீவிர மதுரைக்கு வடக்கே நம்ம திரும்ப சொல்கிறது தான். டெல்டா மாவட்டங்களிலெல்லாம் கூட இந்த சுற்று ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது. இன்றைய சூழ்நிலையில் மழையானது மாலைக்கு பிறகு மதியமே சென்னை இன்னும் சற்று நேரத்திலேயே பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, முதல்ல பார்த்திங்கன்னா திருப்பதியிலிருந்தோ அல்லது திருப்பத்தூர் மாவட்டம் அந்த சைடு இருந்தோ ஒரு மேக கிளவுடு உருவாகி அதுக்கப்புறம் தான் அது கடலோரத்தை நோக்கி போகும். வருதா, டைரெக்டாக உருவாகுதா, அப்படியே அது மேற்கு நோக்கி நகரும். மழை பொழிந்து கொண்டே அது கடலில் போய் இறுதியாக பார்த்திங்கன்னா கடலை போய் கலந்துரும், மெர்ஜாயிடும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஓகேங்களா மழை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இருக்குது அப்படின்றதுலையும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவு பரவலாகவே நீட்சி அடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பல இடங்களில் வரலாறு காணாத மழைப்பொழிவு அப்படின்றது சொல்லியிருப்பதற்கான காரணங்களும் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் மழை பொழிந்தாலும் கூட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஒதுக்கி கொண்டு தான் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெருசாக மழை இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளை பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து கேள்விகளுக்கு மேலே கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கும் இருக்கிறது. கவலை அப்படின்றது வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். 100% பார்த்திங்கன்னா அந்த பள்ளிகளுடைய இப்போ திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் கண்டிப்பாக டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் பல இடங்களில் மழைப்பொழிவுகள் இருக்குது. ஸோ அதனால் பள்ளிகள் திறப்பு ரத்தாவதற்கான வாய்ப்புகள் மேபி எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்னே சொல்லலாம். பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாவட்டங்களின் பட்டியலை பார்த்து விடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு மணி நேரங்கள் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரங்கள் கூட நல்ல மழைப்பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இடிமின்னல் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையோடு வெளிப்புற வேலைகளை நிச்சயமாக நம்ம செய்திடல் வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருச்சிக்கு தெற்கேவும் நல்ல மழைப்பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. திருச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலான மழைப்பொழிவுகள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பல இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு அப்படின்ற ஒரு சூழலை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மத்திய மாவட்டங்களில் நல்ல பரவலான மழைப்பொழிவுகள் இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. மத்திய மாவட்டங்கள்லேயும் நல்ல மழைப்பொழிவுகள் இருக்குது. சேலம், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரின்ற பாருங்க, நம்முடைய புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதிகள் மழை பற்றி கொஞ்சம் இன்னைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காலையிலே பெஞ்சிருச்சு. இப்படி இருந்தாலும் மேற்கு பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பநிலையை கடத்தி கொண்டு கண்டிப்பாக மழைப்பொழிவு இரவு நேரத்தில் நல்ல தீவிரமாக பார்த்திங்கன்னா பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் பற்றாக்குறை ஏற்படலாம். ஓரிரு இடங்களில் மாவட்டத்தில் மழை பெய்யலாம். இப்போது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலான மழைப்பொழிவு, வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலான மழைப்பொழிவு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்,
டெல்டா திருச்சிக்கு வடக்கே மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலான மழைப்பொழிவு. மாவட்டத்தில் 100 இடங்கள் இருக்குன்னா அந்த 100 இடங்களில் 95 இடங்கள் 90 இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகிறது. மற்ற இடங்களில் கூடுதல் குறைச்சல் என்ற நிலைமையில் இருக்கிறத தவிர தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் மழை பொழியலன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயல்பாகவே இந்த காலகட்டங்களில் முதல்ல மழை அப்படின்றது வட மாவட்டங்களுக்கோ தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கோ நல்ல அந்த இடி மழை பொழிவுகள் இருக்கும். அது இயற்கை அமைப்பே அப்படி தான் தொடக்கத்திலிருந்தே. ஸோ அதனால் வரலாறு காணாத அளவிற்கு மழை பொழிவுகள் என்பது இந்த மாதத்தில் வெப்பசலன மழையாக நமக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம மலை மறைக்கும் பகுதிகளில் இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நமக்கு எப்பயோ மழை வரும். ஆனால் மலைகள் இருக்கிறது. அடுத்தடுத்து விடிய